வணக்கம். Sonam Wangchu's hunger strike, a battle between ego and conviction. சோனம் வாங்சுடைய கன்விக்ஷன், கமிட்மெண்ட், நரேந்திர மோடியின் ஈகோ, பிடிவாதம். இந்த இரண்டுக்கு நடுவே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போரை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஒரு பக்கம் மகான் மகாராஜா, இன்னொரு பக்கம் இந்த நாட்டின் ஒரு சாதாரணமான தேசபக்தர். 18 நாட்களாக இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தனிநபர் போராடக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள். இன்னைக்கு எந்த ஸ்தானத்தில் நரேந்திர மோடி இருக்கிறாரோ அந்த இடத்தில் நெஹ்ரு அவர்கள் இருந்திருந்தார், அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்திருந்தார், டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்திருந்தார், அல்ல நரசிம்ஹா ராவ் அவர்கள். இதுல யார் இருந்தாலும் இந்த பிரச்சனை 3-4 நாட்களுக்குள் முடிந்தது. ஆனால் இந்த நபர், இவருடைய பிடிவாத குணம், இந்த நபருடைய அகங்காரம், இந்த நபருடைய அராஜகம், டிக்டேட்டர்ஷிப், தன்னை ஒரு சர்வாதிகார ராஜாவாக பார்க்கக்கூடிய அந்த ஆசை இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை நசுக்கி கொள்ளக்கூடிய விஷயத்தை இவர் கையில் எடுத்திருக்கிறார். கேட்பது என்ன? ஒரு சாதாரணமான ரெசிக்னேஷன் ஆஃப் அ ஃபெயில்டு எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். இந்த நபர் வழியாக கிட்டத்தட்ட 22 மாணவர்கள் நீட் பேப்பர் லீக் வழியாக உயிரிழந்திருக்கிறார்கள். பொறுப்பெடுத்துக்கொண்டு, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொண்டு அந்த நபர் இதுவரை ரெசிக்னேஷனை கொடுத்திருக்கிறது. ஆனால் என்ன நடந்தது? எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷனும் கிடையாது. இந்த இடத்தில் ஒரு சில மாணவர்கள், இளைஞர்கள், ஒரு யூத், ஜென்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற ஒரு மீமை கிரியேட் செய்கிறார்கள். அந்த மீம் வழியாக பிறந்த ஒரு போராட்டம். இது எல்லாமே ஒரு புறம் சரியாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் சோனம் வாங்சு was a emotional person. சோனம் வாங்சு a educationist, a scientist, a engineer, and இந்த நாட்டிற்காக நாட்டுப்பற்று இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நேஷனல், இன்டர்நேஷனல் செலிபிரிட்டி என்று நீங்க பார்க்கலாம். உலகம் முழுவதும் இவருக்கு ஃபேன்ஸ்கள் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பல அவார்ட்ஸ்களை பெற்றிருந்தனர். இப்போ சோனம் வாங்சு, who was always a emotional person, he came and he said, தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷனை கொடுக்கவில்லை என்றால் நான் உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்து ஒரு அல்டிமேட்டம் கொடுக்கிறது. அந்த அல்டிமேட்டம் அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அரசாங்கம் நெக்லெக்ட், சரி ஏதோ புலம்பிட்டு போறாங்க. இன்னைக்கு 17-18 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த எமோஷனல் பர்சன் சோனம் வாங்சு, நேஷனலிஸ்ட், ஒரு தேசபக்தர், உண்ணாவிரதத்தில் உட்கார். இன்னைக்கு உயிர் மூச்சு பிரியக்கூடிய அந்த தருணம் வந்து எப்ப என்ன எந்த நிமிடத்தில் நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. அந்த அளவில் அவருடைய ஹெல்த் கண்டிஷன் இருக்கு. ஆனால் இந்த நபர், பிடிவாதத்திற்கு மன்னனாக இருக்கக்கூடிய இந்த நபர், தன்னை சர்வாதிகார ஆட்சியின் ராஜாவாக கருதக்கூடிய இந்த நபர், இவருடைய டீம் யாருமே இவரை போய் சந்திக்கவில்லை. சுகர் இஸ் லோ, பிளட் பிரஷர் இஸ் லோ, ஹிஸ் அதர் வைட்டல்ஸ் ஆர் வெரி பேட், ஆர்கன்ஸ் ஆர் ஃபெயிலிங் ஒன் பை ஒன். சோனம் வாங்சுடைய ஹங்கர் ஸ்ட்ரைக் இது தொடங்கப்பட்ட போது இவருடைய சாணக்கியர் இன்னொரு நபர் இருக்கிறார், ஹோம் மினிஸ்ட்ரி. அவர் கையில் தான் இந்த அனைத்து இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா ஒரு சோஷியல் மீடியா வழியாக வெளிவந்த இந்த போராட்டம், 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள் இன்ஸ்டாகிராம். அந்த கூட்டம் இங்க வரும்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த கூட்டம் வரல. அந்த கூட்டம் ஏதோ 2000-3000. சாணக்கியர், அமித்ஷாவுடைய டீம் அவர்கள் கொடுத்த அந்த ரிசல்ட் ரிப்போர்ட், இது தானாவே ஒரு 4-5 நாள்ல ஓடி போயிடுவாங்க. கம்மியா குறைவா அசஸ் செய்தார்கள். நிச்சயமாக சோனம் வாங்சு மற்றும் அங்கே இல்லைன்னா இன்னைக்கு அபிஜித் தீப்கே மற்ற இந்த இளைஞர்கள் கூட்டம் இவர்களை என்னைக்கே விரட்டி இருப்பார். யாரெல்லாம் இந்த உண்ணாவிரதத்திற்கு எதிராக பேசுகிறீர்களோ, யாரெல்லாம் இந்த காந்திகிசம் பலிக்காது என்று பேசுகிறீர்களோ, இன்னைக்கு ஒரு தனி நபர் சோனம் வாங்சுவால் மற்றும் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்து
எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளும் கட்சியாக இருக்கட்டும், இன்னைக்கு பிஜேபி அப்படியே பதற்றத்தில் இருக்கக்கூடிய காரணம் அபிஜித் தீப்கே அல்ல சோசியல் மீடியாவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு சேர்ந்த அந்த ஃபேக் ஃபாலோவர்ஸ் கிடையாது. அபிஜித் தீப்கேக்கு பின்னாடி ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறதோ, பிஜேபி இருக்கிறதோ, காங்கிரஸ் இருக்கிறதோ யாரு கண்டா? ஆனால் இந்த நபர் சோனம் வாங்சு யாருக்காகவும் இங்கே உட்காரவில்லை, யாருக்காகவும் தன்னுடைய உயிரை பணைய வைக்கவில்லை. இவருக்கு குழந்தை குட்டி கூட கிடையாது. உங்களுடைய குழந்தைக்கும் என்னுடைய குழந்தைக்கும் போராடக்கூடிய இந்த நபருக்காக தான் இன்னைக்கு நான் இங்கே பேசிக்கொண்டேன். 18 நாட்கள் ஆகிவிட்டது. 18 நாட்களாக ஒரு நபர் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் யாருமே அவரை பற்றி ஒரு துளி கூட கவலைப்பட. கடந்த இந்த போராட்டம் தொடங்கிய நாள்ல இருந்து நாங்களும் கதறிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீடியோக்களை போட்டுக்கொண்டோம். உங்களில் எத்தனை பேர் இந்த வீடியோக்களை பார்க்கிறீர்கள், எத்தனை பேர் இதை உணர்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எங்களுடைய கடமை இதை நாங்க பார்த்து கொண்டுதான். வியூஸ் போகுதோ போகலையோ, கடந்த 2 நாட்களாக நான் வேற எந்த செய்தியுமே தொடக்கூடவில்லை. Because Sonam Wangchu is important for him. He should be alive. அவருடைய இந்த போராட்டம் வெற்றி பெறுதோ இல்லையோ, இவர் உயிர் வாழ. அதற்காக எங்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய இந்த செய்தி. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. நரேந்திர மோடி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து விட்டார். அதாவது என்ன நடந்தாலும் பரவாயில்லை, தர்மேந்திர பிரதானை மற்றும் இழக்க மாட்டோம். தர்மேந்திர பிரதானரை எந்த விதமான ரெசிக்னேஷனையும் கொடுக்க விட மாட்டோம். 17-18 நாட்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் நீங்க பட்டினியா கிடக்கு, அதிகபட்சம் 2 நாள், அதுக்கும் மேல ஒரு 3 நாள், அதுக்கப்புறம் 4-5 நாள்லயே உயிர் பிரியும்படி ஆயிடும். இங்க 10 நாள், 12 நாள், 13 நாள், 14 நாள், இன்னைக்கு 18வது நாள். சோனம் வாங்சு யாருக்காக போராடி கொண்டிருக்கிறார்? தனக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்காகவா, அல்ல அரசியல் லாபத்திற்காகவா, அல்ல இவருடைய பேங்க் பேலன்ஸ் உயர்ந்துவிடும் என்று இந்த போராட்டத்தில் இருக்கிறாரா? கிடையாது. சோனம் வாங்சு போராடுவது இந்த நாட்டு குழந்தைகளுக்காக. நான் தொடக்கத்திலே கூறியபடி குழந்தை குட்டி எதுவுமே கிடையாது இவருக்கு. ஆனால் 59 வயதில் இந்த நபர் போராடுவது யாருக்கு எதிராக? கோட்சே கூட்டத்திற்கு எதிராக அவர் போராடி கொண்டிருக்கிறார். இந்த நபருடைய ஈகோவிற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார். பல நபர்கள், 2 நபர்களும் வெறும் பிடிவாதத்தில் இருக்கிறார்கள். கிடையாது. நரேந்திர மோடி பிடிவாதத்தில் இருக்கிறார், நரேந்திர மோடி அகங்காரத்தில் இருக்கிறார். ஆனால் சோனம் வாங்சு கமிட்மெண்ட், இந்த நாட்டின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பற்று, கன்விக்ஷன். அதனால்தான் தொடக்கத்திலே கூறினேன், இட்ஸ் a battle between ego and conviction. It's a battle between arrogance and commitment. புரிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. லத்தாக் விஷயத்தில் அங்கேயும் இவர் போராடினார். அவர் மீது நீங்க NSA-வை போட்டு 6 மாதம் சிறையில் அடைத்தீர்கள். தீவிரவாதிகள் மீது போடக்கூடிய அந்த சட்டம். 6 மாதத்திற்கு பின்பு உங்களால் தேச துரோகியாக இவரை ப்ரூவ் செய்ய முடியவில்லை. நீதிமன்றத்திலிருந்து இவர் வெளிவருகிறார். அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் ஒரு 1வது போராட்டம், லத்தாக்கில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக. இந்த இடத்தில் அமித்ஷாவை பற்றியும் மிகவும் ஆழமாக நாம் பேச வேண்டும். இவர் கையில் தான் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, பியூரோ இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இவர்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, ஏதோ ஒரு வழியில் அமித்ஷா தன்னுடைய கால்குலேஷனில் தவறாகிவிட்டார். அங்க வந்த கூட்டம் அந்த அளவில் நான் தொடக்கத்திலே கூறியபடி 2000-3000 பேர் தான் வந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்த இந்த நபர்கள், காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இது ஒரு ஃப்ளாப்பான ஒரு போராட்டம், 2-3 நாள் இவங்க இருப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. அந்த கால்குலேஷன் தவறான அந்த புரிதலே அவருக்கு வருவதற்கு ஒரு 14-15 நாட்கள் ஆகும். ஏன்னா அபிஜித் தீப்கே மற்ற இளைஞர்கள் போன்ற நபர்கள் இவர்களால் என்னைக்கே ஓடி இருப்பார்கள். சோனம் வாங்சு மற்றும் அங்கு இல்லாமல் இருந்திருந்தால் இவர்கள் ஓடி இருப்பார்கள், இல்லைன்னா விரட்டி அடிச்சிருப்பார்கள். சோனம் வாங்சு இந்த இடத்தில் அமைதியாக, எந்த வார்த்தையும் பேசாமல், எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காமல், எந்த கான்ட்ரவர்சியும் கிளப்பாமல், உண்ணாவிரதத்தில் இவர் இருக்க
இவருடன் 3 பேர் தான் தொடங்கினார்கள். இன்னைக்கு 25 மாணவர்கள் இவருடன் போய் உட்கார்ந்திருக்கார்கள் சாப்பிட. இவரே போன்று 14, 15 நாட்கள் ஆன பின்பு சோனம் வாக்சூடைய இந்த படங்கள் வெளியாக தொடங்கி, அந்த படங்களை பார்த்த மக்கள் அன்னைக்கு தான் அவர்களுக்கு புரிந்தது யாருக்காக யார் இந்த நபர். அவருடைய அந்த நடந்து வரக்கூடிய காட்சி, அப்படியே படுத்த அண்ணாக்க வாய் ஆவுன்னு இருந்த காட்சி, நடக்க முடியாமல் 2-3 பேர் தூக்கி சென்ற காட்சி, அவருடைய முகத்திலேயே அந்த வலி வேதனை தெரிய சோஷியல் மீடியா வழியாக மக்களுடைய கொந்தளிப்பு, சோஷியல் மீடியா வழியாக மக்களுடைய கோபத்தை அரசாங்கம் பார்க்க தொடங்கி அன்னைக்கு அப்படியே பதற்றத்தில் வந்தது கோதி மீடியா மற்றும் நரேந்திர மோடியின் அரசாங்கம். இன்னைக்கு எப்படி முகத்தை காட்டலாம், எப்படி மக்களை சந்திக்கலாம் என்கிற ஒரு பதற்றத்தில் இருக்கிறார்கள். எந்த கோதி மீடியா ஆங்கரும் இதுவரை அங்க போகவில்லை. போனால் அங்க விரட்டி அடிச்சு விடுவார்கள். அந்த அளவில் மக்களுடைய கோபம் இருக்கு. சோனம் வாக்சூ, அமிதாப் பச்சன் அவரை இன்டர்வியூ எடுத்திருக்கிறார். சோனம் வாக்சூ இவரை பற்றி 3 Idiots என்கிற படம் ஆமீர் கான், ஏன் இப்ப இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அவர்கள், அவரும் தமிழ் வெர்ஷன்ல நடிகராக நடிச்சிருந்தார். இதே படத்தில் இதே சோனம் வாக்சூட கேரக்டர் விஜய் அவர்கள் போட்ட அந்த வேடம். அப்புறம் வாயை திறக்க இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர வர கடந்த 48 மணி நேரத்தில் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் அவர்களுக்கும் புரிஞ்சிருச்சு, இதற்கு மேல் சோனம் வாக்சூடன் நிற்கவில்லை என்றால் நம்மள மக்கள் சும்மா விட மாட்டார்கள். அதிர் ரஞ்சன் சௌத்ரி காங்கிரஸின் தலைவர், அவர் ஒரு ட்வீட்டை போடுகிறார். அகிலேஷ் யாதவ் அவரும் ட்வீட்டை போடுகிறார். பாலிவுட்ல இருந்து பாபி டேயோல்ல இருந்து தொடங்கி ஜீனதமான்ல இருந்து தொடங்கி இது போன்ற பல்வேறு நபர்கள் இன்னைக்கு சோனம் வாக்சூடைய சப்போர்ட்டில் வந்திருக்கிறார்கள். அவருடைய பழைய நண்பரான யோகேந்திர யாதவ் அவரும் வந்துவிட்டார். யோகேந்திர யாதவ் என்ன பேசினார் அதை நீங்க கேளுங்க. 17 दिन हो गए गांधी के देश में गांधी के तरीके से एक आदमी बैठा है, कुछ नहीं खा रहा. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கொடுத்திருக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் வைத்து, இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவிகளை தெரிவிக்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் வரை அனைத்து நபர்களுமே இப்ப போக தொடங்கிவிட்டார். யாருக்காக? இந்த நாட்டில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்தது மட்டுமல்லாமல் பல நபர்கள் உயிரும் இழந்திருக்கிறார். தனக்கு கிடைக்கக்கூடிய சொத்திற்காகவோ இல்ல வாக்கியா தகராறுக்காகவோ பேங்க் பேலன்ஸிற்காகவோ சோனம் வாக்சூ இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கவில்லை. அவர் இறங்கி இருக்கிறது உங்களுடைய என்னுடைய குழந்தைக்காக. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த உண்ணாவிரத போராட்டத்தை பற்றி, இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கை பற்றி பல ஆர்டிக்கலை நான் படித்தேன். பல டாக்டர்ஸ்களிடம் நான் நேற்று 2-3 நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு டாக்டரும் கொடுக்கக்கூடிய இந்த பதிலை கேட்கும்போது அப்படியே மனம் பதறுகிறது. கிளைகோஜன் இண்டெக்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்துவிடும் 2 நாட்களில். இதுக்கப்புறம் என்ன? ஒரு 10-12 நாட்களுக்குள்ள எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் டிஸ்பேலன்ஸ் ஆயிடும். இதுக்கப்புறம் அடுத்து பொட்டாசியம், சோடியம், மேக்னீசியம், உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட், தண்ணி சத்து எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கும்போது உங்களுடைய சதை, உங்களுடைய எலும்பு, உங்களுடைய தோல் எல்லாமே தனித்தனியாக பிரியாது. உங்களுடைய உடலை சாப்பிடக்கூடிய அந்த தருணம். இதுக்கப்புறம் என்ன? உங்களுடைய கிட்னி, உங்களுடைய லிவர், உங்களுடைய ஹார்ட், இது 3மே ஃபெயில் ஆகக்கூடிய அந்த தருணம். இந்த அனைத்தையுமே நீங்க பார்த்தீர்கள்ல, முதல் 5லிருந்து 7 நாட்களுக்குள்ளேயே நடந்தது. இங்க we are talking about 18 days, 18 நாட்கள். 18 நாட்களாக ஃபாஸ்ட் unto death என்கிற இந்த விஷயம். இதுக்கு முன்னாடி வரலாற்றிலும் இதே போன்ற அரசாங்கங்களுடைய தவறுதலால் ஏராளமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு மிக முக்கியமான உதாரணம் IITயின் ப்ரொஃபஸர், டாக்டரேட் பட்டப்படிப்பு प्रोफेसर अग्रवाल. ना मुझे किसी ने बुलाया है, ना मुझे किसी ने भेजा है, मुझे माँ गंगा ने बुलाया है. नरेंद्र मोदी ने இந்த வார்த்தை.
என்னை யாருமே அழைக்கவில்லை, யாருமே அனுப்பவில்லை. என்னை தாய் கங்கையே அழைத்திருக்கிறார். கங்கையுடைய சேவைக்காக நான் வந்திருக்கிறேன். ஆனால் அதே கங்கை நதியுடைய சுத்தத்திற்காக, அந்த கங்கை நதியை சரிபார்ப்பதற்காக இந்த நபர் ஐஐடி ப்ரொஃபசர் டாக்டர் அகர்வால் அவர்கள் போராட்டத்தில் இறங்கினார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உண்ணாவிரத்துல போய் உட்கார்ந்தார். நரேந்திர மோடியின் கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. அவருடைய கான்ஸ்டிடுவன்சி, அவருடைய பொறுப்பு. கடைசியில் என்ன ஆகுது? ஒன் ஃபைன் டே திஸ் மேன் டைட், இறந்து போனார். எந்த விதமான கவலையும் கிடையாது. அவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் என்று கூட எனக்கு தெரியாது. ஹோம் மினிஸ்ட்ரி பல முயற்சிகள் எடுத்து பார்த்தார்கள். எலக்ட்ரிசிட்டியை துண்டித்து பார்த்தார்கள், போகக்கூடிய தண்ணீரை துண்டித்து பார்த்தார்கள், போட்ட அந்த டென்ட் இதெல்லாம் எடுத்து பார்த்தார்கள். வெயில் படாதபடி ஒரு திருப்பால் போடப்பட்டிருந்த அதையும் எடுக்க பார்த்தார்கள். காக்ரோச் ஜனதா பார்ட்டி மீது ஏராளமான அலிகேஷன்ஸ்கள் எடுத்து வைக்க பார்த்தார்கள். போலீசார்களை ஏவி விட்டு அவர்களை மிரட்ட பார்த்தார்கள். ஏன்னா அங்க வந்து சேர்ந்த நபர்கள் 1000-2000 பேர். இன்டெலிஜென்ஸ், ஹோம் மினிஸ்ட்ரி, ஹோம் செக்ரட்டரி, இந்த அனைத்து நபர்களுமே கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், ரிப்போர்ட் சும்மா ஒரு 4-5 நாளைக்கு மட்டும். ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா எந்த காந்தியிசம் இன்னைக்கு தலை தூக்கி நிற்கிறதோ, இதே காந்தியிசம் தான் இந்த கோட்ஸே கும்பலுக்கு எதிராகவும் நின்றது. 1947ஆம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைத்த முக்கிய காரணம் மகாத்மா காந்தி. அந்த மகாத்மா காந்தியுடைய கொள்கையை பிடிக்காத நபர்கள் தான் இந்த கோட்ஸே கும்பல். அந்த கோட்ஸே கும்பல் தான் மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றார்கள். இன்னைக்கு அதே கோட்ஸே கும்பல் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது. அன்னைக்கு மகாத்மா காந்தியை கொன்ற அதே நபர்கள் தான் இன்னைக்கு சோனு மாக்சுவையும் கொல்ல துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோனா மாக்சு உடைய இந்த போராட்டம் இது எதிர்கட்சிகள் காதுகளுக்கும் போயிருக்கிறது. ராகுல் காந்தி, த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அவரும் போக பார்க்கிறார். அதனால தான் நீங்க பார்த்தீர்கள் ஒவ்வொரு காங்கிரஸின் தலைவர்கள் எல்லாம் அந்த ட்வீட்களை போட தொடங்கிவிட்டார். ஆனால் ராகுல் காந்தி சோனா மாக்சுடன் போய் சார் இந்த உண்ணாவிரத்திலிருந்து விட்டுருங்கன்னு சொன்னா கூட சோனா மாக்சுடைய முதல் கேள்வி, சரி சார் நான் விட்டுறேன், தர்மேந்திர பிரதானை உங்களால் நீக்க முடியுமா? ராகுல் காந்தி கையில் அந்த பவரும் கிடையாது. ராகுல் காந்தி அந்த வேலையை பார்க்கவும் முடியாது. ஸோ ஹி வில் நாட் கோ. விஜய் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டர், ஒட்டுமொத்த இந்தியாவில் அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு நீங்க பார்த்தீர்களா? தளபதி விஜய் அவர்களை கூறக்கூடிய பல நபர்கள் இருக்கிறார்கள். இதே ஃபுன்சுக் வாங்குடு என்கிற கேரக்டர், சோனு மாங்சுடைய கேரக்டரை நடித்த ஒரு நடிகர், அவரும் போக பார்க்கிறார். ஆனால் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் இதுவரை கொடுக்கவில்லை. அகிலேஷ் யாதவ் அவரும் போக பார்க்கிறார். ஆனால் இந்த அனைத்து நபர்களுமே போவார்களே ஒழிய அவர்களால் பதில் கொடுக்க முடியாது. சோனா மாங்சுடைய டிமாண்ட் என்ன? பேப்பர் லீக் காரணமாக இருக்கக்கூடிய இந்த மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் பதவி விலக. நியாயமா நியாயம்? இதைத்தானே அவர் கேட்கிறார். இதை தாண்டி ஜந்தர் மந்தரில் வரக்கூடிய ஏராளமான நபர்கள் பரிதாபப்படுகிறார்களுடைய சோனா மாங்சுடைய இந்த போராட்டத்தில் 100% அவர்கள் கொடுக்கிறாரா? அப்போ நரேந்திர மோடியின் அரகன்ஸ் வர்சஸ் வாங்சுடைய கன்விக்ஷன், இந்த இரண்டு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நரேந்திர மோடி இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல், எதற்காக நரேந்திர மோடி இந்த தர்மேந்திர பிரதானை நீக்க மறுத்து வருகிறார்? காரணம், அவருடைய கனவு ஒரு சர்வாதிகார ஆட்சியின் ராஜாவாக மாறுவது. டெமோக்ரஸி என்றாலே பிடிக்காத ஒரு விஷயம், கான்ஸ்டிடியூஷன் என்றாலே பிடிக்காத ஒரு விஷயம். இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனையும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நாட்டு தேசிய கொடியையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கும்பல் தான் இது. சுதந்திரம் கிடைத்து 50 ஆண்டுகள் வரை இவர்கள் தன்னுடைய RSS ஹெட் குவார்ட்டர்ஸில் தேசிய கொடியை பறக்க விடாத நபர்கள் தான். அப்போ இந்த நபர்கள், இவருக்கும் மேல ஒரு சர்வாதிகார ஆட்சியின் ராஜாவாக கனவு காண்ட நரேந்திர மோடி இன்னைக்கு இந்த பிரஷரை எடுத்து வைத்து அப்படி தப்பித்தவரி தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை வாங்கிவிட்டாலே அவர் டெமோக்ரஸிக்கு அடங்கிதான் ஆகும். ஆனால் ஒரு சில நபர்கள் செத்தால் எனக்கு என்ன, எனக்கு என்னுடைய குறி ஒரு சர்வாதிகார ராஜாவாக வாழ்வது. இதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து வைக்கிறார். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட்
உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.